லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முதியவர் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய நபர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைகிறார். அவருடன் பேசலாம். வினோத்குமார், கைது செய்யப்பட்ட அந்த 4 நபர்கள் யார்? அவர்களுடைய விவரம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்துல லிப்ட் கேட்டு சென்ற விவசாயி மீது காரில் வந்த மர்ம கும்பல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக தற்பொழுது 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மாளிகம்பட்டு கிழக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் விவசாயியாக இருக்கிறார். இவர் பண்ருட்டி செல்வதற்காக அதே பகுதியை சார்ந்த கண்பன் என்பவரோட அவருடைய இருசக்கர வாகனத்துல லிப்ட் கேட்டு வந்துள்ளார். அப்பொழுது பண்ருட்டி அருகே இருக்கக்கூடிய புது பிள்ளையார் குப்பம் என்ற இடத்துல வந்த பொழுது அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஆம்னி கார்ல மர்ம நபர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். இதனால அச்சமடைந்த அந்த வாகனத்தை ஓட்டி வந்த கந்தன் என்பவர் அவரோட பைக்கை கீழே போட்டு விட்டு அங்கிருந்து தப்பி ஓடுறார். இதனை பார்த்த உடனே அந்த மர்ம கும்பல் அந்த இருசக்கர வாகனம் கீழே போட்ட உடனே அதுல ராஜேந்திரன் கீழே விடுறார். அப்போ அந்த காரில் வந்த மர்ம நபர்கள் அந்த ராஜேந்திரன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி விட்டு அங்கிருந்து தப்பி ஓடுகின்றனர். அவர் அந்த காட்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சாலையிலேயே எரிந்தபடி அவர் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அந்த தீயை அணைத்து 108 டேப்லெட்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவருக்கு 70% தீக்காயம் அடைந்துள்ளார். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது பாத்தீங்கன்னா இதுல கள்ளக்காதல் விவகாரத்துல பார்த்திபன் என்பவர் சந்தேகம் அடைந்து போலீசார் அவரை கைது செய்து தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. கள்ளக்காதல் தொடர்பாக இந்த சம்பவம் நடைபெற்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பார்த்திபன், அதாவது பூங்குளம் பகுதியை சார்ந்த அந்த கார் ஓட்டுநர் பார்த்திபன், அதே போல மணிகண்டன், அவரோட நண்பர் குபேந்திரன் உள்ளிட்ட ராஜேந்திரனோட உறவினர் மொத்தம் 4 பேரை தற்பொழுது போலீசார் கைது செய்து இந்த சம்பவத்துல விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அதற்கான தொடர் விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து தற்போது 3 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய 4 நபர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான பதற வைக்கும் காட்சிகளையும் முழு தகவல்களையும் நேரலையில் வழங்கியமைக்க நன்றி விவேக்குமார்.